காக்கி சட்டை அணிவதை தனது உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்கும் அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே நம்ம இந்த வருடம் எஸ்ஐ எக்ஸாம் தீவிரமாக படிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு 15 நாட்கள் மட்டுமே இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கால்ஃபர் வந்து டேட்லாம் தள்ளி போய் இப்போ ஃபைனலாக நமக்கு டிசம்பர் 21 சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் எல்லாமே வந்துருச்சு. அப்போ மாணவர்கள் வந்து இந்த கடைசி 15 நாள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டப்பட்டதை விட இந்த 15 நாள் நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கிறோம், அதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஈசன் போலீஸ் அகாடமி சார்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டென்ட், அதிகமான கண்டென்ட் கொடுத்து ஒரு குறைவான ப்ரைஸில், ஓகேவா, அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப மினிமம் அமௌண்ட்டில் கொடுத்துருந்தோம். 50 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு மிஸ் ஆன கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்கு, அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக், ஓகேங்களா, அதோட கண்டினியூட்டியை நீங்கள் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். அதை பற்றின நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஆல்ரெடி நம்ம எஸ்ஐ எக்ஸாம் இந்த வருஷம் டிசம்பர் 21 நடைபெற இருக்குதா இல்லையா, அந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்காக இத்தனை வட வினாத்தாள்களை வச்சு உங்களுக்கு கோத்ரூ பண்ணி ரிவ்யூ பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு டாப் 20 டாபிக்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி புக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இந்த புக்கு ஒரு நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க, ஒரு 600-700 பேருக்கு மேலே வாங்கியிருந்தீங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அடுத்த கண்டென்ட், ஓகே, அதாவது நம்ம ஒரே கட்டணம் தான் சொல்லியிருந்தோம். இந்த 50 ரூபாயில உங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 50 ரூபாயுமே எதுக்காகனா ஒரு நல்ல ஒரு உழைப்புக்கு வீணாகக்கூடாது, பசங்களுக்குமே ஒரு டெடிகேஷன் இருக்கணும், ஓகேங்களா, அப்படிங்கிறத தான் நம்ம போட்டிருந்தோம். எப்பயுமே தெரியும் நம்ம பெருசாக அமௌண்ட் எதுவும் போகிறது கிடையாது. ஓகே, டெஸ்ட் பேட்ச்மே 500, 750, 1000 அப்படி தான் போடுறோம். அப்போ மணி டஸ் நாட் மேட்டர். ஓகே, கண்டென்ட் நம்ம அதிகமாக கொடுக்கணும், ஓகே, ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அதுதான் விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இந்த புக்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம், ஒரு 10 days இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிலீஸ் பண்ணி இதில் என்னென்னலாம் கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா, 20 டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். என்னென்ன கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்டோம். அதில் இன்னும் மிஸ் ஆகிற கண்டென்ட் இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நிறைய மாணவர்கள் வந்து இதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இந்த 2 பிடிஎஃப்மே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் ஆகும். ஆஃப்லைன் மாணவருக்கு நம்ம ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஜெராக்ஸ் போட்டு நம்ம கொடுத்துருவோம். அப்போ இப்போ செகண்ட் பார்ட்டு, ஓகேவா, ரிலீஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை வாங்காதவங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு நீங்கள் இப்போ சேர்த்து வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் 50 rupees மட்டும் பே பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே கொடுத்துருவாங்க, இப்போ செகண்ட் பார்ட்டுமே கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு 2-3 daysல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 3 கொடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது. அப்போ பாருங்க, ஒரு மினிமம் அமௌண்ட்டில் எவ்வளோ டாபிக்ஸ் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த பார்ட் 3 புக் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே, ஓகேவா, ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ பாருங்க, ஆல்ரெடி நம்ம இந்த பார்ட் 1 புக் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இது வாங்காதவங்க அகாடமி நம்பருக்கு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் புக்னு மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு QR கோட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா உங்களுக்கு புக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ பார்ட் புக்கில் நமக்கு தெரியும் ஹைலைட்டாக என்னென்ன டாபிக் 20 டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். இப்போ அதை தொடர்ச்சா பார்த்தீங்க அப்படின்னா 2வது பார்ட், ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸோட 2வது பார்ட்டு. இதுலையுமே பார்த்தீங்கன்னா 20 டாபிக்ஸ், ஓகேவா. ஆல்ரெடி ஒரு 20 டாபிக்ஸ், இதுலையுமே மறுபடியும் ஒரு நம்ம 20 டாபிக்ஸ் இருக்குது. இன்னும் அடுத்து இன்னொரு பார்ட் வரப்போகுது. அதில் பேலன்ஸ் இன்னும் சில டாபிக்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்காக உங்களுக்கு நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அப்போ பாருங்க எவ்வளோ கண்டென்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகே, எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி இந்த வருடம் நடந்த எக்ஸாம்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த பார்ட் 2, ஓகேவா, பார்ட் 2 20 டாபிக்ஸில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்போ இந்த பார்ட் 2 புக்கு நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவை. பார்ட் 1 புக் வாங்கின எல்லாருக்குமே இந்த பார்ட் 2 நம்ம கொடுத்துட போகிறோம். அவங்களும் செப்பரேட்டாக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே, எப்படி இந்த புக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துடும். புதுசாக வாங்க மாணவர்கள் நம்ம அகாடமி நம்பர், ஓகேங்களா, நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் புக்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, QR கோட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 புக்குமே சேர்த்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 3வது புக்குமே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு தனியாக குரூப் இருக்கும், அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஓகே, என்னென்னலாம் நம்ம கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து இப்போ நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஒரு 15 நாள் இருக்கா இல்லையா, அதில் லாஸ்ட் மினிட்காக நீங்கள் என்னெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2 இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 20 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த டாப் 20 டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு கவர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்கள்
அப்போ ஆல்ரெடி நம்ம முக்கியமான டாபிக்ஸ் அந்த பார்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா கடந்த எக்ஸாமில் ஓகே இத்தனை வருடம் எக்ஸாமில் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துருந்தோம். அடுத்து பேலன்ஸ் இருக்கிற அடுத்த 20 டாபிக்ஸ் நம்ம இங்கே ஃபைனல் பண்ணியிருக்கோம். பாருங்க என்னென்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு பாதுகாப்பு பெட்டகம் நார்வே, அடுத்து COP29 சர்வதேச காலநிலை மாநாடு ஓகேவா. ஏன் அப்படின்னா இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக டிஎன்பிசியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு, அடுத்து முதல் செயற்கை நுண்ணறிவு சட்டம் ஏஐ தான் இப்போ எல்லாமே ரீசெண்டாக நமக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஓகே ஏஐ பற்றி. அடுத்து இந்தியா கனடா உறவில் விரிசல் ஓகேவா. அடுத்து 19வது கிழக்கேசிய மாநாடு ஈஸ்ட் ஏசியன் சமிட், அடுத்து 7th சோலார் கூட்டமைப்பு இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் ஓகேவா. அடுத்து பிரிக்ஸ் ஓகேவா பிரிக்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீவிரவாத மையங்கள் மீது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இணைந்து அதிரடி. அதை இப்போ நிறைய ரீசெண்டாக நமக்கு தெரியும் 2 கண்ட்ரி போர் நடக்குது, அது ரிலேட்டடான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து சபாகார் துறைமுகம் ஓகேவா. ஏன் வந்து இது இந்தியாவுக்கு முக்கியம் ஓகேவா. அப்போ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து டிஎன்பிசி கேட்கலாம், நம்ம கேட்பாங்களா நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ எதெல்லாம் ஹைலைட் டாபிக்ஸ் நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து அமெரிக்காவுக்கு அருகே சீனாவின் ஷாங்காய் துறைமுகம் ஓகேவா. அடுத்தது லோக்சபா தேர்தல் 2024. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் 2024. அடுத்து உச்சநீதிமன்றம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஹைலைட்டு. ஏன்னா கொஷின் நம்ம கேட்குற அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது புதிய குற்றவியல் சட்டம் உங்களுக்கு தெரியும், நியூ கிரிமினல் லாஸ் கொண்டுட்டு வந்தாங்க ஓகேவா. கட்டாயம் வந்து கேட்பாங்க, கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஏன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுமே இப்போ ஓப்பன் கோட்டா மெர்ஜ் பண்ணனால கட்டாயம் ஏதாவது ஒரு கொஷின் வைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல், இது எல்லாருமே பரபரப்பாக போச்சு இந்த நியூஸு, கட்டாயம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. குடியுரிமை திருத்த சட்டம், அடுத்து பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவது உத்தரகாண்ட் ஓகேவா. அடுத்து இன்டர்நேஷனல் இந்தியன் லீடர் சிஓ, அதாவது சிஓ லிஸ்ட் ஓகே முக்கியமாக. அதுவும் இந்தியா சார்பில் வெளிநாட்டில் வந்து முக்கிய பதவியில் இருக்கிறவங்களோட ஏன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை ஓகே, கமலா ஹாரிஸ் ஓகேங்களா. ஏன்னா அதெல்லாம் கொஷின்ஸ் ஏரியா ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஓகேவா. ஒரு இராணுவ கூட்டு பயிற்சிலாம் நடக்கும் ஓகேங்களா. அது ரிலேட்டடாக இருக்குது 20 டாபிக்ஸ் ஓகேவா. அப்போ இது இந்த செகண்ட் பார்ட்டில் இந்த 20 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிற ஸ்டாட்டிக் ஜிகே, அது வந்து உங்களுக்கு பார்ட் 3 ஒரு 3 or 4 டேஸில் உங்களுக்கு அதுவுமே நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ பாருங்கள், ஒரு நம்ம கண்டென்ட் கொடுக்குறது அதிகமான கண்டென்ட்டாக நம்ம கொடுக்குறோம். இது இப்போ மட்டும் யூஸ் ஆக போகிறது கிடையாது, அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆக போகுது ஓகேங்களா. யூஸ் ஆகும், இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டான கண்டென்ட் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறது ஓகேவா. அப்போ இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ ஏற்கனவே இந்த புக்கு வாங்காதவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு ஓகேங்களா 9087342919 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு டீட்டெயில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு பார்ட் 1 கொடுத்துருவாங்க, பார்ட் 2 கொடுத்துருவாங்க. அடுத்து இன்னொரு 4 டேஸில் உங்களுக்கு பார்ட் 3 உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்போ எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த லாஸ்ட் 15 நாள் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது இங்கிலீஷ் ஓகேவா, இங்கிலீஷ் கட்டாயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்தது ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகே, நிறைய ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்க. இந்த ஒரு 15 நாளில் முடிஞ்சால் டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட், ஒரு 15 ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகேங்களா. ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்க. இந்த கடைசி நேரத்தில் இதுதான் நீங்கள் முக்கியமாக எஸ்ஏ எக்ஸாம்ஸ் படிக்கும் மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி படிங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் புக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்லுங்க ஓகேவா. வேறு ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9087342919 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரிஸ் கிளியர் பண்ணி தருவாங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.